அழகு வண்ண பச்சை கிளி. ஐ, பச்சை கிளி எவ்வளோ அழகா இருக்கு இந்த கிளி. நம்ம கிளியக்கா என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? நானும் தினைக்கும் விதவிதமா நிறைய பறவைகளை பார்க்கறேன். எந்த பறவையும் என் அளவுக்கு அழகு இல்ல. என்னோட இந்த பச்சை நிறமும் சிவப்பு மூக்கும் தான் அழகே. கிளியக்கா தான் ரொம்ப அழகுன்னு பெருமைப்பட்டுக்கிட்டே இருந்துதான். ஒரு நாள் நம்ம காக்கையார் கிளியக்காவை சந்திச்சாரு. ஹலோ கிளியக்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நான் நல்லா தான் இருக்கேன். நீ எதுக்கு என்ன தேடுற? எனக்கு உன்கிட்டலாம் பேசுறதுக்கு இஷ்டமே இல்ல. கிளம்புறியா? நம்ம பறவைகள் எல்லாம் ஒத்துமையா இருந்தாதானே சந்தோஷமா இருக்கும். நான் எந்த தப்பும் பண்ணலையே. உங்களுக்கு ஏன் என்கிட்ட பேச பிடிக்கல? உன் முகத்தை என்னைக்காவது நீ கண்ணாடியில பார்த்திருக்கிறியா? என்ன பாரு, நான் பச்சை வண்ணத்துல எவ்வளவு அழகா இருக்கேன். உன்னை பாரு, கருப்பு கலர்ல இருக்க. உனக்கு ஏன் கூட பேசி பழகணுமா? நான் இருக்கிற கலருக்கு நீலாம் என் பக்கத்துல நிக்கவே கூடாது. கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? கலரா? ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கும். நீ பச்சை கலர்ல இருக்கிற, நான் கருப்பு கலர்ல இருக்கிறேன். அவ்வளவுதான். அழகுங்கிறது வண்ணத்துல மட்டும் கிடையாது. என்னுடைய ரெக்கைய பார்த்திருக்கிறியா? எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இந்த மாதிரி அழகான இறகு யாருக்குமே கிடையாது. இப்ப சொல்லு, நான் அழகான பறவை தானே? வாழ்க்கையில அழகு முக்கியமே கிடையாது. இப்படி உன் அழக நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாது. நான் எப்படி சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்ல. நீ என் கூட பேசாம இருக்கிறதே நல்லது. நான் கிளம்புறேன். இந்த ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்தத தூரத்துல இருந்து ஒரு ராஜா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நம்ம காக்கையாரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. இந்த கிளி எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ராணிக்கும் இந்த கிளி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளிய அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுவோம். ரொம்ப அழகா இருக்கும். ராஜா பொறுமையா கிளிய பிடிக்கிறதுக்காக அது பக்கத்துல போனாரு. ராஜா தான் கொண்டு வந்திருந்த வலைய வச்சு கிளிய சிறைப்பிடிச்சிட்டாரு. அச்சச்சோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். இனிமே நான் எப்படி சுதந்திரமா பறப்பேன்? கிளியக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி தப்பிக்கிறதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்ததாம். தூரத்துல இருந்து நம்ம காக்கையார் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். தான் அழகுன்னு தன்னை பத்தி பெருமைப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்ப அந்த அழகே அத ஆபத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. அழகை விட சுதந்திரமா வாழற வாழ்க்கை தான் சந்தோஷம்னு கிளியக்காக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.